என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு தன்னுடைய தாசன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் மாயமான அன்பு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது தானே. அது எதை காட்டுகிறது? போலியான அன்பு, நடிப்பது, அன்பு செய்வது போலவே நடிப்பது, அல்லது எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து அன்பு செய்வது. பாருங்கள், இவைகளெல்லாம் மாயமான அன்பாய் காணப்படுகிறது. சில பேர் தங்கள் ஆசை இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக அன்பு செய்வது போல நடித்து கொண்டிருப்பார்கள். இதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், அது மாயமான அன்பு என்று சொல்லி. ஆனால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? மாயமற்றதாய் காணப்பட வேண்டும். அதில் எந்தவித ஒரு உள்நோக்கமும் மறைந்திருக்கக்கூடாது. பாருங்கள், அதிலும் மிக குறிப்பாக தீமையான எந்தவித உள்நோக்கங்களும் அதில் காணப்படவே கூடாது. பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாசற்ற அன்பு அல்லவா? சிலுவையிலே தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே, அந்த அன்பு எவ்வளவு மேலானது பாருங்கள். இப்படிப்பட்ட அன்பை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கணவன் மீது, உன் மனைவி மீது, உன் பிள்ளைகள் மீது, உன் சகோதர சகோதரிகள் மீது நீ வைத்திருக்கிற அன்பு மாயமற்ற அன்பாய் காணப்படட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நம்முடைய அன்பு கிறிஸ்து இயேசுவின் அன்பை போல நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.